என்னதான் இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் ஒரு 230 ரன் அடிச்சிருந்தாலும், ராயல் ரிக்கல்டன் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாலும், ஸ்கோர் பத்தலைங்க. ஒரு 250 அடிச்சிருக்கணும். ஓகே, 230 ரன்னு சேஸ கட் பண்ண முடியும். நெனச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். பட் மும்பை இந்தியன்ஸ் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க பவுலிங் செக்டார்ல. ஒண்ணும் நடக்கல. ஜஸ்பிரித் பும்ராக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 ரன் குடுத்துருக்காரு. அவர் ரொம்ப ரேரா குடுப்பாரு. இது வரைக்கும் 3வது தடவையோ 4வது தடவையோ நம்ம தான் 50 ரன்னுக்கு மேல குடுத்துருக்காரு. அபிஷேக் சர்மா வந்தவங்க எல்லாருமே ஒரு ஹாஃப் செஞ்சுரி அந்த ரேஞ்சில் 45, 70, 88 இப்படி அடிச்சு முடிச்சிட்டாங்க. லாஸ்ட்ல வந்து சலீல் வந்து பும்ரா வந்து நோ லுக் சிக்ஸ் அடிக்கிறாப்ல. அப்ப நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இனி ஒரு மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட், அவங்க செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆக முடியாது. அடுத்த மேட்ச் சிஎஸ்கே கூட என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மே 2ஆம் தேதி. சரி மக்களே, நாளைக்கு ஆர்சிபிக்கு ஜிடிக்கு மேட்ச். நாளைக்கு சந்திப்போம்.